மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் வக்கரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரம், அதுபோக காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் ஆவணி மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த புத்திர ஸ்தானத்தையும், அதுபோக 9வது பாவகம் சொல்லக்கூடிய பிதிரு ஸ்தானத்தையும், உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த விரயஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகனோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல் இந்த மாதத்தில் ஏற்படுது. கல்யாணம் 10 வருஷம் ஆகுதுங்க, 12 வருஷம் ஆகுதுங்க, 5 வருஷம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியமும் கிடையாது, போகாத கோவில் குளமும் கிடையாது, பண்ணாத பரிகாரங்களும் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கல சாமி அப்படின்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார தீராத புத்திரபாகிய தடை தீரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு பகவானோட சேர்ந்து புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் இருவரும் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும் பொழுது, பயணிக்கும் பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த குடும்ப ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்கக்கூடிய தருணத்தில் குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் புத்திரகாரகன். இந்த சூழலால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடை முழுமையாக நீங்கக்கூடிய அற்புதமான நேரம் தானுங்க 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை. இதை விட ஒரு மாற்றம் வேறு என்னங்க வேணும்? சன்னியாசியாக நான் இருந்தேன், சன்னியாசினா திருமணம் ஆகாமல் ஒத்தையாக இருக்கிறது, ஒத்தையானா சிங்கிளாக இருக்கிறது, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. சம்சாரினா ஒத்தையாக இருந்த நாம இரட்டையாகிறது, சிங்கிளாக இருந்த நாம டபுள் கணவன் மனைவி ஆகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சன்னியாசியாக இருந்தேன், என்னை சம்சாரி ஆக்கிட்டீங்க, ஆனால் தாய் தந்தை ஆகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, அதுக்கான பிரார்த்தம் இல்லை சாமி அப்படின்ட்டு தினம் தினம் கடவுள்கிட்ட நொந்துக்குவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு புத்திரபாகிய வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான நேரம் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யும். உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வரார். 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு 29 ஏன் 31ஆம் தேதி வரை, 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை, ஆவணி 5லிருந்து ஆவணி 31ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் கடக சுக்கிரனாக வரவர், தொழில் ஸ்தானாதிபதி கடக சுக்கிரனாக வரவர் உங்களுடைய ராசியை முழுமையாக பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். தொழில் ஸ்தானாதிபதி பார்வை உங்கள் ராசி மேலே. இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக ஆகணும்னா நமக்கு வேலை நல்லா இருக்கணும், வேலையில் மாற்றம் வரணும், இல்லை வேலையில் பதவி உயர்வு வரணும் இல்லையா? அப்போது ஆவணி 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார ஒன்று நீங்கள் செய்கிற வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், சுய தொழில் செய்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி, இல்லை அயல் நாட்டில் போய் வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் 10வது இடத்துல இருக்கிறீங்கன்னா 40வது இடத்துக்கு போகிறதுக்கான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அப்போது தொழிலில் வளர்ச்சி ஏற்படுதுன்னா சம்பள உயர்வு ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்பட்டால் கடனை கட்டி விட போகிறீங்க, அவ்வளோதானே. ஆவணி 5லிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார இந்த அதிசயம் அற்புதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நடக்கிறது உறுதி, மாற்று கருத்து இல்லை. உங்களை உசுப்பேத்துறதுக்காக இந்த வாரத்தை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கூட நினச்சிக்கோங்க, ஆனால் முயற்சி பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. ஒரு சிலர் 10 வருஷம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க, 40,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் பிரச்சனை 50,000 ரூபாவாக இருக்கும், ஆனால் 40,000 ரூபாய் வேலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது ரோலிங் பண்ணியே ரொட்டேஷன் பண்ணியே பொழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் இது விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வாங்க.
ஐயா இருக்கிறதும் போயிட்டா என்னையா பண்ணுறது? தொழில் ஸ்தானாதிபதி பார்வங்க ராசி மேலே படுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தால் அது நிறுவனத்துக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு அந்த நிறுவனம் தேவையா தேவையில்லையான்றது அப்புறம். ஏன்னா அவங்க மாதிரி 10 நிறுவனம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த நேரத்தில் இடமாற்றங்கள் செய்கிறது நல்லது. புதுசாக தொழில் தொடங்குறீங்களா? செய்யுங்க, தப்பே இல்லை, செய்யுங்க. புது முயற்சி நல்ல அனுகூலம் கொடுக்கும், பார்த்துக்கோங்க. இந்த பிரபஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு சாதகமான நேரம் தராது. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சாதகமான நேரம் கொடுக்குதுன்னா அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கணும். பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது சாமி, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். இது உங்களுக்கான நேரம், பயன்படுத்திக்கோங்க, அம்பிட்டு தான் சொல்ல முடியும். எட்டக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் நமக்கு பாதகாதிபதி தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. சூரியனும் புதனும் சேர்ந்து 8வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறாரு. ராகு குருவுடைய நட்சத்திரத்தில். இம்புட்டு காலம் நமக்கு பாதகத்தை கொடுத்த இடம் ஆவணி மாதத்தில் சாதகமாக இருக்க போகுது. குரு பகவானுடைய பார்வையில் ராகு, குரு பகவானும் குரு பகவானுடைய சுய நட்சத்திரத்தில், ராகுவும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில். இதனால் ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வைங்க, 10 படி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னுக்கு தள்ளும். எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கும் வர்ற தண்ணியில் எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கும் போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சாமி. இது போகிற தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிற மாதிரி. நீச்சல் அடிக்க வேண்டாம், தண்ணியில் இருந்தாவே போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தி விடும். எதிர்நீச்சல் அடித்து இத்தனை வருஷம் எதிர்நீச்சல் அடிச்சிங்க, கிட்டத்தட்ட 2 வருட காலமாக மகர ராசியில் பிறந்தவங்க உயிர் ஒன்று போகலை. ஒரு மனுஷன் எம்பிட்டு கஷ்டப்படக்கூடாதோ, எவ்வளோ சிரமப்படக்கூடாதோ, எவ்வளோ துன்பம் துயரம் அடையக்கூடாதோ எல்லாமே பட்டுட்டீங்க. புதுசாக ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு இங்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போது இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள். நான் சொன்னக்கூடிய ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்குதுன்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுது. அதுபோக 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 12வது பாவகத்துக்கு அதிபதி பொதுவாக 6, 8, 12 இந்த மாதிரி கிரகங்கள் 6வது பாவகத்துக்கும் 8வது பாவகத்துக்கும் 12வது பாவகத்துக்கு அதிபதி மறுபடியும் மறைவு ஸ்தானத்தில் வரும்போது நமக்கு யோகத்தை கொடுக்குன்னு அர்த்தம். 12 கூடிய கிரகம் குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறது நமக்கு பிரார்த்தம் தானுங்க. அதுபோக இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள், 9வது பாவகத்தில் இருந்து 12வது பாவகத்தை பார்க்கிறார். இத்தனை காலம் நீங்கள் செய்த வேலை எப்படின்னா, மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக இருந்த மாதிரி. ஆனால் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை லாபஸ்தானாதிபதி 9வது பாவகத்திலிருந்து 12வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தையும் 4வது பாவகத்தையும் லாபஸ்தானாதிபதி பார்ப்பதால் ஒரு சுப செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுனா திடீர்னு ஒரு இடம் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வந்ததுங்க. வீடு வாசல் ரொம்ப நாளாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஆவணி 10 ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேனுங்க. வீடு வாசல் கட்டுறதுக்கான சூழ்நிலை உருவாச்சு. இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் வரக்கூடிய ஆவணி மாதம். மனசார சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக சொல்லலை, உங்களுடைய சங்கடங்கள் நீங்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆவணி மாதம்ன்றது அற்புதமான மாதம். மகர ராசியில் பிறந்த உங்களுடைய மன ஆதங்கத்தை சரிப்படுத்துறதுக்குண்டான மாதமாகவும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் வரக்கூடிய ஆவணி மாதம் இருக்கும். நல்ல அனுகூலங்கள், நல்ல விசேஷமான அனுகூலங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆக்கிவிடும் இந்த பிரபஞ்சம். நேர காலங்கள் பாதகமாக இருந்தது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இது உங்களுக்கான ஒரு மாதம், உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நாட்கள். உயர்றதும் உயராமல் இருக்கிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எங்கள் அப்பா அடிக்கடிக்கு என்ன சொல்கிற வார்த்தை, அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது. உழைப்புன்ற விதையை போட்டாதான் வளர்ச்சி வெற்றின்ற விருட்சம் வரும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறவங்க மேலுக்கு வருவீங்க. பயன்படுத்திக்கலைன்னா ஏன் சாமி பயன்படுத்தலைன்னு உங்களை யாரும் கேட்க போகிறது இல்லை. நல்ல நேரத்தை தவற விட்டுடாதீங்க, பார்த்துக்கிடுங்க. ஆவணி மாதம் பிரமாதமான மாதம். அதுபோக ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு
ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலனை ஒரு சாதகத்தில் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே எனக்கு சாதகம் பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. அதையும் தாண்டி ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன். இது நம்மளுடைய பாரம்பரியம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி சாதக புத்தகம்தான் ஒருத்தருக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 100 பக்கம் சாதாரணமாக இருக்கும் இதுக்கு முன்னுக்கு. இப்போல்லாம் ஒத்த பேப்பரில் சாதகம் எடுத்துகிட்டு வராங்க பார்க்குறதுக்கு. அது வேண்டாம், மீண்டும் பழைய தலைமுறைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சாதகத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். இது ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் கொண்டு சாதகம் எழுதி கொடுக்குற. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மகர ராசிகளை பிறந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.